ஹாய் ஹலோ டியர்ஸ், நான் சரண்யா. நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து பேக்கரியில் கேக் வாங்கியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அது அடியிலலாம் ஒரு மாதிரி பூசம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இது பசங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா என்ன ஆகிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் பேக்கரியில் ரொம்பலாம் ஃப்ரெஷ்ஷாக விற்க மாட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கேக்கை கொடுக்க அவனுக்கு எப்படி ஒரு மனசு வந்துச்சுன்னே தெரியல. இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நான் போடுறேன். ஏம்மா நீ ஹோம் பேக்கிங் பண்ணுறேன், அதனால் ஹோம் பேக்கிட்ட மட்டும் தான் கேக் வாங்கணுன்றது சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பேக்கரியில் வாங்கும் போதுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் இது. க்ரீமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்றதாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கேக்ஸ் வாங்குறது கொஞ்சம் பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏம்மா நீயே ஒரு ஹோம் பேக்கர், நீயே கேக் பண்ணியிருக்கலாமே இந்த வீடியோ போடுற நேரத்தில் அப்படின்னு. நான் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து டைரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்ததுனால கேக் பண்ணலை. ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. பேக்கரியில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.